இந்திய பாஸ்போர்ட்டில் வந்துவிட்டது பெரிய மாற்றம். இனி பாஸ்போர்ட் தான். இந்த சிப்பிலேயே உங்கள் புகைப்படம், விரல் தடம், முகவரி எல்லாம் சேமிக்கப்படும். முகவரி இனி அச்சிடப்படாது, QR கோட்டிலே மட்டுமே. விமான நிலையங்களில் ரொம்ப வேகமாக பாஸ்போர்ட் செக்கிங். முழு விவரம் கேட்க தயாரா? லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, உங்கள் தகவல் மிரர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலை முதல் முறையாக வந்து பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நீங்கள் கேட்பீர்கள், அது என்ன பாஸ்போர்ட்? பாஸ்போர்ட்டின் முன் அட்டையில் ஒரு சிறிய சிப் இருக்கும். உங்கள் புகைப்படம், விரல் தடம், தனிப்பட்ட விவரங்கள் இந்த சிப்பில் சேமிக்கப்படும். 3வது, போலி பாஸ்போர்ட்டை தடுக்கும். விமான நிலையங்களில் விரைவாக பாஸ்போர்ட்டை சரிபார்க்கும். பாஸ்போர்ட்டின் கடைசி பக்கத்தில் உங்கள் முகவரி அச்சிடப்பட்டிருந்தது. இப்போது முகவரி QR கோடாக மாற்றப்பட்டது. இமிகிரேஷன் அதிகாரிகள் மட்டுமே இதை ஸ்கேன் செய்து பார்க்க முடியும். முன்னால் தந்தை, தாய் பெயர் பாஸ்போர்ட்டில் இடம்பெற்றிருந்தது. இப்போது பெற்றோர் பெயர் இல்லை. காரணம், தனித்த பெற்றோர் குடும்பங்களுக்கு சமத்துவம். பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். ஆன்லைனில் பதிவு செய்ய passportindia.gov.in என்ற வெப்சைட்டில் செல்லவும். நியூ யூசர் ரிஜிஸ்டர் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் மொபைல் எண், இமெயில் ஐடி உள்ளிடவும். OTP வந்ததும் அதை எடுத்து அதன் உள்ளே அழுத்திவிட்டு உள்ளே செல்லவும். ஒரு ரிஜிஸ்டர் செய்து அக்கவுண்டை உருவாக்கவும். விண்ணப்பம் நிரப்புதல். அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் தேர்வு செய்யவும். படிவத்தில் அனைத்து விவரங்களும் நிரப்பவும். முகவரி, தனிப்பட்ட விவரங்கள் சரிபார்க்கவும். ஆன்லைனில் கட்டணம் செலுத்தவும். அதில் எவ்வளவு கட்டணம் காட்டுகிறதோ அதை செலுத்திவிடுங்கள். ஆவணங்கள் தயாரித்தல். தேவையான ஆவணங்கள் எதுவென்று பார்க்கலாம். பிறப்புச் சான்றிதழ். அக்டோபர் 2023க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு கட்டாயம். முகவரி சான்றிதழ். அதில் ஆதார், வாக்காளர் அட்டை, வங்கி பாஸ்புக். புகைப்படங்கள். 2 புதிய புகைப்படங்கள் வேண்டும். முகாமளிப்பு. பாஸ்போர்ட் அலுவலகத்தில் நேரம் சென்று அதை கொடுக்கவும். அனைத்து அசல் ஆவணங்களுடன் செல்லவும். உங்கள் விரல் தடம், புகைப்படம் எடுக்கப்படும். சிறு மீட்டிங் நடக்கும். இதை அனைத்தும் செய்த பிறகு உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். முக்கியமான குறிப்புகள் என்னவென்றால், பாஸ்போர்ட் பற்றிய முக்கியமான குறிப்புகள் தற்போது நாக்பூர், சென்னை, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் போன்ற நகரங்களில் மட்டும்தான் கிடைக்கிறது. உங்கள் பழைய பாஸ்போர்ட் இன்னும் செல்லுபடியாகும். பாஸ்போர்ட் காலாவதியானால் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் பற்றி ஆன்லைனில் முதலில் பதிவு செய்ய வேண்டும். அனைத்து ஆவணங்களும் அசல் காட்ட வேண்டும். சந்தா நேரம் தவறாமல் செல்ல வேண்டும். இதை மட்டும் செய்தால் உங்களுக்கு பாஸ்போர்ட் விரைவாக கிடைத்துவிடும். இப்பொழுது பாஸ்போர்ட்டால் மிக எளிதாக நீங்கள் ஏர்போர்ட்டில் சென்று பயணம் செய்ய முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.